உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, தேவசத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி நீ பிரச்சனை பண்ணுவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா எல்லாருக்கும் முன்னாடி தயாரா நிக்கிறிய, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வரலன்னு சொன்னா மட்டும் விட்டுறவா போறீங்க? எப்படியும் நீங்களும் உங்க அண்ணனும் எப்படியாவது எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சு கூட்டிட்டு போக தான் போறீங்க. இதுதானே எப்பவுமே நடக்குது. இது எதுக்குன்னு தான் நானே கிளம்பிட்டேன். இவ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. இவ இப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் பிரச்சனை பண்ணாம கிளம்பிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்ப என்ன பாராட்டுறீங்களா இல்ல குறை சொல்றீங்களா? ஏய், நான் ஒன்னும் இப்ப சண்டை போட வரல. நீ கிளம்பிட்டியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். இல்லையே, நீங்க ஏதோ வம்பிழுக்க வந்த மாதிரியே இருக்கே. நான் இந்த வீட்டுல கிளம்பினாலும் குத்தமா இருக்கு, கிளம்பலனாலும் குத்தமா இருக்கு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ கிளம்பிட்டனா சீக்கிரம் கீழே வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டியா? அது எப்படி மாமா விசேஷம் நான் வராம இருக்க முடியுமா? என்னக்கா ஆச்சரியமா இருக்கு? என்ன வரதன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால வேணான்னு ஒதுங்குவ, இன்னைக்குன்னு பார்த்து ஆர்வமா கிளம்பிட்ட. டேய், இப்பதான் உங்க மாமா இத பத்தி பேசி வாங்கி கட்டிக்கிட்டு போறாரு. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? இல்லக்கா, இப்படி எல்லாம் நீ கிளம்ப மாட்டியே, அதான். டேய், இப்ப என்னடா வேணும் உனக்கு? அக்கா, இதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுக்கா. ஆமாண்டா, நீ எப்பவும் என்கிட்ட சொல்லுவியே, கத்துறதுனாலயும் சண்டை போடுறதுனாலயும் இங்க எதுவும் வேலைக்கு ஆகாதுக்கான்னு. அதுக்குதான் புத்திசாலித்தனமா காய நகர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அக்கா, இப்பதான்க்கா நான் எதிர்பார்த்தேன் அக்கா மாதிரியே பேசுறேன். எப்படியும் என் புருஷனோட அண்ணன் சத்தத்துக்கு தான் இந்த வீடே கட்டுப்படுது. அப்படிங்கிறப்போ நான் எதுக்கு எடுத்தாலும் கத்தி கூப்பாடு போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இனிமே சத்தமே இல்லாம நான் தந்திரமா தான் காய நகர்த்த போறேன். கா, சபாஷ்கா. இனிமே நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த வீட்ல எந்த முடிவும் என்ன கேட்காம எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி நான் பண்றேன் பாரு. கா, இப்பதான்க்கா நீ கரெக்டான ரூட்ல வந்திருக்க. என் பையன் யார கட்டிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களா? இவங்களுக்கு யாரடா கொடுத்தது அந்த அதிகாரத்தை? இனி இருக்கா உங்களுக்கு? இந்த விளக்கேத்து. போ. நீ ஒன்னும் கவலைப்படாத நந்தினி. எல்லா விஷயத்திலயும் உங்க அப்பா நமக்கு தெய்வமா துணை இருக்காரு. ஜாதக பொருத்தம் இல்லைங்கிற விஷயத்த பத்திலாம் நீ யோசிக்காத, எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. எப்பவுமே நமக்கு அவர்தான் பக்கபலமா இருப்பாரு. அதனால இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஐயோ, என்ன இது? அபசகுணம் மாதிரி இப்படி நடக்குது. அம்மா, வெளியில இருந்து யாரோ கல்ல எரிஞ்சிட்டாங்கம்மா. என்ன உள்ள நின்று இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? வெளியில வாமா. ஏமா, என்கிட்ட காசை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்காம அசலும் கொடுக்காம நீ பாட்டுக்கு இருந்தா என்னமா அர்த்தம் இது? நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? மா, நீ வெளில வாமா. வந்து எனக்கு இப்பவே செட்டில் பண்ணு. அப்பதான் நான் இங்க இருந்து போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்.
ஏன்பா இப்படி ரோட்ல நின்னு அசிங்கமா கத்திக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. வாங்கின காசை திருப்பி கொடுக்க வக்கில்ல. நான் வெளியில நின்னு பேசுனா உனக்கு மானம் போகுதா? உனக்கெல்லாம் மானம் ஒரு கேடு. இங்கனக்குள்ள நின்று உன்னை நான் அப்படித்தான் அசிங்கப்படுத்துவேன். நீ என்கிட்ட வாங்கின காசை வட்டியோட கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாம வாயை மூடிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடுறேன். நந்தினி, அம்மா, நீ படிச்சு கிழிச்சதுக்கும் சேர்த்துதான் உங்க அம்மா என்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. ஏமா, நீ வேலைக்கு போய் கடனை அடைப்பேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னடானா கல்யாணம் பண்ணிட்டு போக போறியாம என் காசை எவங்கிட்ட போய் கேப்பேன்? சொல்லுமா, யாருகிட்ட போய் கேப்பேன்? என் காசை வாங்கி தின்னுட்டு நீ பகுமானமா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவ. ஐயோ, அத நான் பார்த்துட்டு புளிப்பு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவேன் பாத்தியா? ஏமா, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா? இருந்துச்சுன்னா இப்பவே என் காசை வட்டியோட கொடுங்க, நான் போயிடுறேன். எதுக்கு இப்ப ரோட்ல நின்னு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்கின காசை திருப்பி கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருந்தா நான் இப்படிதான் பேசுவேன். நாங்க என்ன காசை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டோம்? அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே என் காசை வாங்க தான் வந்து நிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் ஆகி நீ போனதுக்கு அப்புறம் திடீர்னு உங்க ஆத்தா மண்டைய போட்டா என் காசை யாருக்கிட்ட போய் வாங்குவேன்? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், என்ன குரலை வசதி பேசுற? கைய நீட்டி மரியாதை இல்லாம பேசுற? உன்கிட்ட பணம் வாங்கணும்னா நாங்க என்ன உனக்கு அடிமன்னு நினைச்சுக்கிட்டியா? இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவது தப்பா பேசுன நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏய், என்ன மிரட்டுறியா? ஐயோ, என்ன செய்வே நீ? இல்ல என்ன செய்வேன்னு கேக்குறேன். சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம சொல்லிட்டாப்பா. ஆ? என்ன வேணாலும் செய்வேன். அண்ணா, 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 என் பொண்ணை விட்டுருங்க அண்ணா. ஏய், யார் மேல கைய வச்சிருக்க தெரியுமா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். ஆடி! ஐயோ, ஐயா, வா! அண்ணா, விட்டுருங்க அண்ணா. ஐயோ, அண்ணா, ஆடி! அண்ணா, என் பொண்ணை விட்டுருங்க. நல்ல நாள் அதுவுமா அவரோட போட்டோ உடைஞ்சு போச்சு. அது ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுதுன்னு. போட்டோல கல் எறிஞ்சா உடையதாம செய்யும். அத போய் நீ அவசரமா எடுத்துக்கிற? டேய் ஐயா, இன்னொரு வாட்டி இங்க வந்து இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தா தொலைச்சிருவாமா. ஐயா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? ஆனா இப்ப நீங்களே இருந்து என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை பேசி முடிச்சு வச்சுட்டு போங்கய்யா. என்ன செய்யணும்னு சொல்ற? நீங்க கொடுத்த செக்கையும் அந்த பொண்ணு கொடுக்க வேணாம்னு சொல்லுது. அந்த பொண்ணு பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு தான் சொல்லுது. அதெல்லாம் சரிதாங்கய்யா. ஆனா எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு பத்திரத்துல தெளிவா எழுதி நீங்களும் அந்த பொண்ணும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. ஏன்னா நான் கொடுத்த பணத்துக்கு எதுவும் எழுதி வாங்கலையா. அப்படி எழுதி கொடுத்துட்டா நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.